ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிட் நைட் கேமர் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென் ஜீரோ தான். ஸோ இந்த ஸ்பெசிமென் ஜீரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எலிவேட்டர் ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஆஹா, இல்லை மல்டிப்ளேயர் வேறு இருக்கா? சரி, ஏன் பில்டப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாருங்க ஈஸி கண்டினியூ. இல்லை மல்டிப்ளேயர் ஆல்ரெடி நிறையா வாட்டி இந்த கேம் ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டுருக்கிறேன். ஸோ இந்த வாட்டி வீடியோ எடுக்கணுன்னே தனியாக தான் வரேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேமரா வேறு கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஸோ விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிச்சாச்சு. எலிவேட்டர் எஸ்கேப் தான் பண்ணியிருந்தோம், பண்ண போகிறோம். ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் சென்சிட்டிவ்ல அதிகமாக இருக்குதுங்க. கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? கொஞ்சமாக குறைச்சிக்கலாமா? ஓகே பேக். ஓகே இப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊசி வேணும் நமக்கு. சாவி இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் சாவி இருக்குது. இந்த சாவி எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஓப்பன் பண்ணேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா கேமரா இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், கேமரா இங்கே இல்லை. சரி வாங்க போகலாம். ஐயோ அந்த பெரிய அந்த மான்ஸ்டர் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். பேட்ரி ஃப்ரெண்ட்ஸ், பேட்ரி நமக்கு ஆஹா என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷார்ட் கன் புல்லட் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இந்த ரூமுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கேபிள் இருக்குதா இல்லையா? சரி ஓகே. ஆஹா ஊசி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊசி நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மான்ஸ்டரை கொஞ்ச நேரம் மயக்கம் படுத்தி வைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாய் கத்துற சவுண்டு, வண்டி போகிற சவுண்டு கேட்டுச்சுன்னா எல்லாம் நீ மன்னித்து விடுங்கள். ஏன்னா நைட்டு 9 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடியில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். யோ இந்த குட்டிச்சாத்தான் வேறு. ஐயோ அந்த கேமரா எங்கே தான்டா போச்சு? கொடுங்களாண்டா. ஆஹா ஷிட் ஃப்ரெண்ட்ஸ், 9 மணிக்கு இதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் அல்லாத்தான் இருக்கும் எனக்கும். ஆஹா இது வரைக்கும் எனக்கும் கொஞ்சம் பயங்கரமாக தான் ஃபீல் ஆகுதா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கேமரா கச்சிச்சு. ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரை கடிச்ச கண்டினியூஸாக மான்ஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் மான்ஸ்டர் இங்கே இல்லை. ஆஹா சாவியை கச்சாச்சு. இட்ரா. ஐயோ வேற விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டிச்சாத்தான் வேற. வா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி கொல வளன்னு இருக்கிறேன் மான்ஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாஸ்டர் கார் இதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்டல் நமக்கு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இங்கே ஒன்றுமே இல்லை மான்ஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அல்லாத்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாவி எடுத்தோம் பார்த்தீங்களா, அது இந்த ரூமுக்கு தான். ஓப்பன் பண்ணியாச்சு. ஷார்ட் கன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த கன் எங்கே தான் போச்சு? ஒரு வேளை இந்த ரூமில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மொதல் இந்த சாவி எடுத்துக்கலாம். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த மைக்ரோசிகன். இருக்குது. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், கேபிள் கட்சிச்சது நமக்கு ஒரு முக்கியமான பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட 5 ஊசி எடுத்துருந்தோம். இந்த பேய் வேறு இங்கே இருக்குன்னு தெரில. பேய் மான்ஸ்டரா ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாவி எடுத்தோம்ல, அது இதுக்கு தான். முதல் இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாக கீழே தான் போகணும். கீழே போட சீக்கிரம். இந்த ரூமுக்கு அப்புறமேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். இப்போ நமக்கு வேலை இல்லை. சரி ஓகே ஓப்பன் பண்ண. இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாவி இருக்கும். ஊசி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சாவி கச்சிச்சு. சரி ஓகே எடு. ஷார்ட் கன் புல்லட் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மான்ஸ்டர் வேறு சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். மான்ஸ்டர் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. மான்ஸ்டரு ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கேட்கல. போகலாமா வேண்டாமா? ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வேற நாய் கத்துது. அதே ஒரு அல்லத்தான் இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியல. மான்ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி ஷிட் வரான் ஃப்ரெண்ட்ஸ். இவனை நீங்கள் உடம்புல எங்கே சுட்டாலும் மயக்கமே ஆக மாட்டான். கரெக்டாக மண்டையில் சுட்டா தான் இந்த மாதிரி
தலை ஷேக் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பண்ணிட்டானா அவன் கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமயிறு வருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேக்கு கன்றாவியாக இருக்குது. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? சரி வாங்க போகலாம். ஓப்பன் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு சாவி எடுத்தோம்ல, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க காட்டுறேன். இந்த ரூமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு கீ கார்டு கிடைக்கும். எங்கடா போச்சா? இங்கே இருக்கு. ஓகே வாங்க, இந்த ஆரஞ்சு கீ கார்டு எடுத்துகிட்டு நம்ம கீழே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாய் வேறு கத்துது. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் எல்லாம் மன்னித்து விடுங்கள். நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். இது கொஞ்ச நேரத்துக்கு மயக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிஸ்டல் ஷாட்கன்னு சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி தலையாட்டி திருப்பி உங்களை கடிக்க வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மயக்க ஊசி கன் எடுத்துக்குவாங்க. அப்போ தான் உங்களை ஈஸியாக சர்வே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆரஞ்சு கீ கார்டு இதுக்கு தான். க்ரீன் கலர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்குள்ளே என்ன வேலைன்னா இங்கே ஒரு சாவி இருக்கும், அதை இப்போ எடுக்கணும். இதோ ஆடாடாடா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்திலே கச்சிச்சு. ஊசி ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நிறைய ஊசி கிடக்கும், கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஊசி நமக்கு முக்கியம். ஊசி இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கீழே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாவி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டோர் இருக்குல்ல, அந்த டோரை திறக்குதா ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோரை ஓப்பன் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேணும். ஓப்பன் க்ளோஸ் பண்ண நல்லா ஓப்பன் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீயு ப்ளஸ் ரெட் கீ கார்டு இருக்குது. அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கடா போச்சு ரெட் கீ கார்டு? ரெட் கீ கார்டு எங்கே இருக்கு? என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கீ கார்டு? அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மான்ஸ்டர் அது இங்கே ஒன்று செத்து கிடக்குது. ஆத்தாடி ஆத்தா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடூரமாலாம் கிடக்குது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெட் கீ கார்டு எறா. ஓகே எடுத்தாச்சு. இங்கே ஒரு கீவர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த கீ இந்த கடைசி ரூமில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நம்ம தப்பிக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம நிறைய பொருள் கரெக்ட் பண்ணுறோம். இங்கே சாவியவே காணோம் இருக்கு. எறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம தப்பிக்க போகிற எலிவேட்டர். பாருங்கள் நல்லா துருப்பிடிச்சிருக்கா மான்ஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் மான்ஸ்டர் தூங்கிட்டு இருக்கா இல்லை எந்திரிச்சிருச்சா? ஐயோ அந்த டோர் வர மறைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியா தெரில, டோர் மறைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ கத்து ஷிட் ஃப்ரெண்ட்ஸ். கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. இங்கே சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே வரதா சவுண்ட் நல்லா கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சீக்கிரம் வந்தா. ஐயா ஃப்ரெண்ட்ஸ் சரியான அலர்ட்ருச்சு. ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். ஐயோ புல்லட் ரீலோட் பண்ணு. ஷிட் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சாவு. அம்மா ஐயோ அம்மா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சவுண்ட்ஸ் எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சவுண்டு எஃபெக்டோட வித்து ஹெட்செட்டோட இந்த கேமை தனியாக மொட்டை மாடியில் உட்காந்து சவுண்ட் எஃபெக்டோட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான அல்லு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஐயோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்கு ஒரு பூனைக்குட்டி வந்துருச்சு. ஸோ யார் விட்டாங்கன்னு தெரில, கீழ் வீட்டுக்காரங்க தான் விட்ருக்காங்க. அதனால தான் இது ஃப்ரெண்ட்ஸ். கீழே அந்த ரெட் கீ கார்டு எடுத்தப்போ ஒரு சாவி இருந்ததில்ல, அது இதுக்கு இல்லையா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது ஆல்ரெடி அப்போ இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஓப்பனில் தான் இருக்கா? சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீ தேவையில்ல தான், பார்த்துக்கலாம். அந்த பூனை தான் பக்கத்தில் வந்து இத்தனை நேரம் காணன்னு தேடிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்து மியான்னு சொல்லி என்னன்னா இங்கே இருக்கிற பின்னாடி பார்க்குற, பின்னாடியில் பார்த்தா பக்கத்துலேயே இருக்கு. எனக்கு சரியான ஷாக்கு. இது வேறு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் டார்ச் லைட்டில் பேட்டரி இல்லை. பேட்டரி ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரி கச்சிச்சு. சரி ஓகே இதை எடுத்துக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி என் பக்கத்தில் தான் இருக்குது. ஏதாவது சவுண்டு கேட்டால் மன்னிச்சிடுங்க. சரி ஓகே. இங்கே பேட்ரி வேணும். இன்னும் ஏதோ கத்துலையே, ஏன் கத்து? ஆஹா க்ரோபார். ஃப்ரெண்ட்ஸ் க்ரோபார் எடுத்தாச்சு. வேறு என்ன பொருள் வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் ஃபியூஸும் எல்லோ கீ கார்டும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு சாவி இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணதான். இதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? அதோ இங்கே இருக்கு. ஓகே இதை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது இந்த ரூம் ஓப்பன் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ கீ கார்டு இருக்கு, இல்லை ஃபியூஸ் இருக்கு. எல்லோ கீ கார்டு. ஆஹா ஊசி நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊசி மறக்காமல் எல்லாம் எடுத்து. ஐயோ ரீலோட் பண்ணியாச்சு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நாய் கத்துற சவுண்டு கேட்கும். எல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாட்டி இந்த தப்பு நடக்கா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூஸு கச்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு பொருள் தான். எங்கே அந்த எல்லோ கீ கார்டு? அந்த பக்கம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோ கீ கார்டு இங்கே இல்லை, வேறு எங்கே போச்சு? இந்த ரூம். ஓலி ஷிட். ஐயோ இந்த குடிச்சாத்தான் தொலை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி இது ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. ஃப்ரெண்ட்ஸ் மான்ஸ்டர் வந்துருச்சு. சவுண்டு கேட்குது. மான்ஸ்டர். ஓலி ஷிட். இங்கே இருக்கிற சாவு. அப்பாடி இங்கே வந்து ஜர்க்கு கொடுத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாக. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு சாவி இருக்குது, திறக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் தப்பாக சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு சாவி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த சாவி இதுக்கு தான். இந்த டோர் சும்மா தான் திறந்துருக்கோம். நான் மாற்றி தப்பாக சொல்லிட்டேன், எல்லாம் மன்னிச்சிடுங்க. சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். இது எதுக்கு எடுக்கணுன்னே தெரில. ஸோ எதுக்கோ யூஸ் ஆகுமேன்னு இத்தனை நாள் நானும் கேம் ப்ளே பண்ணுறப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ கீ கார்டையே காணமே. டே எங்கடா போச்சு எல்லோ கீ கார்டு? ஆஹா ஊசி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரூம் இருக்கா பார்க்கலாம். டே எல்லோ கீ கார்டு கொடுத்துருங்கடா ப்ளீஸுடா. எல்லோ கீ கார்டு தானடா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸு. இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. டே கொடுத்துருங்கடா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இதில் எல்லாம் இருக்கும். என்னடா டே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? எல்லோ கீ கார்டு எங்க போச்சு? எல்லோ கீ கார்டு. அடாடா ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன டப்போ குப்பை தட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே எல்லோ கீ கார்டையே காணோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த ரூம் பாக்கி இருக்குது. பட் செக் பண்ணிட்டோமே, இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் செக் பண்ணியாச்சு. எங்கே தான் போச்சு அப்போது? ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, நம்ம என்ன ஒரு இடம் செக் பண்ணல. இருங்க. ஐயோ இது எப்போ எழுந்திருக்குன்னு பயமாகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் இதுக்குள்ளே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்குள்ளே இருக்குமா? அண்டா ஃப்ரெண்ட்ஸ் கச்சிச்சு. அடாடா மான்ஸ்டர் எந்திரிச்சிடாத, நான் கீழே போய்க்கிறேன். இனிமேல் உன்னோட கன்னு எனக்கு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இந்த கன்று தேவையில்ல, பரவாயில்ல நம்ம கீழே போய் போட்டுக்கலாம் சேஃப்டிக்கு. எல்லா பொருளும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் ஸ்பான் ஆகிற இடத்துல கேபிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கேம் நான் நிறையா வாட்டி விளாண்டனால எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வேணா என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் சரி, இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கமெண்டில் போடுறான். போட்டாச்சு. அடுத்து இங்கே ஃபீஸ் போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எல்லா கீக்கை போட்டால் தப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த வீடியோ வேணா வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கீக்கோட போடு. ஐயோ கண்ணு கீழே போடு. சரி போடல, சரி விடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் இந்த கேம் பிளேவும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்தோட வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.